Hi, hello folks, welcome back to lakshuyt YouTube channel. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம KTM ஷோரூமில் தான் இருக்கோம். இங்கே மெயின் ரோட்டில் இருக்க சேலம் KTM ஷோரூம் நியூ ஷோரூம். அண்ட் இன்றைக்கி எந்த வண்டியோட ரிவ்யூ பார்க்க போதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து தி செகண்ட் ஜென், அதாவது நியூ ஜென் RC390 புது ஹெட்லைட்ஸோடு வந்திருக்க புது ஜென்னோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அண்ட் இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது எல்லாமே உங்களுக்கு சொல்லிடுறேன் டீட்டெயிலாக. அண்ட் இதில் எக்ஸைட்டிங்காக சில மோட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. என்ன நம்ம டியூக்கில் மட்டுமே வந்துச்சு, ஓல்டு வெர்ஷன் டியூக்கில் இல்லை, நியூ வெர்ஷன் கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி ஒரு அப்டேட் இதுலேயும் ஆர்சிலையும் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பெக்ட் பண்ண அதே மாதிரி தான் எல்லா ஃபீச்சர்ஸும் வந்திருக்கு. அது என்னென்னு நான் சொல்கிறேன். அண்ட் TFT டிஸ்பிளேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் மக்களே. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஓல்டு வெர்ஷனில் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் KTMல நார்மல் இது தான் இருந்துச்சு டிஸ்பிளே. அண்ட் இதில் வந்து TFT டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. அண்டு அவுட்டர் ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா எப்பயும் போல் நியூட்ரல் இண்டிகேட்டர் அண்ட் ABS செக் லைட் இருக்குது. அண்ட் இன்ஜின் ஆயில் செக் லைட், அதாவது ஃபியூல் இன்ஜெக்டர் எனி ப்ராப்ளம் வந்தால் செக் லைட் இருக்குது. டெம்பரேச்சர், ஐபீம் அண்ட் நோட்டிஃபிகேஷன். ஸோ இப்போ நம்ம லெஃப்ட் சைடு ஹேண்டில் பாரில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ், TFT கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எல்லாம் ஆப்ரேஷன் சுவிச்சஸ் இருக்குது. அது எப்படின்னு சொல்லி பார்க்குறேன். இப்போ பாருங்கள், லோ ஃபியூல் இருக்குது, ட்ரிப் 1 கிலோமீட்டர் காட்டுது, டைமிங் காட்டுது, டேட்டு அண்ட் பேட்டரியோட பவர் அண்ட் ஃபியூல் ரேஞ்ச். இப்போ வந்து லோ ஃபியூலில் தான் இருக்குது, லெஸ் தென் 50 கிலோமீட்டர் தான் ஓட்ட முடியும்னு காட்டுது மக்களே. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபோன் பேட்டரி எவ்வளோ இருக்குன்னு காட்டுது, ஃபோன் சிக்னலும் காட்டுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதான் மெனு. KTM மைதேட் இருக்குது, ட்ரிப்ஸ் அண்ட் டேட்டா அதான் வெளியே பார்த்தது. அண்ட் மோட்டார் சைக்கிள் அண்ட் செட்டிங்ஸ். அண்ட் KTM மைதேட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஆடியோ அண்ட் பேரிங், அதாவது மொபைலில் நம்ம டிவைஸ் கனெக்ட் பண்ணுறதை பற்றி. ட்ரிப்ஸ் அண்ட் டேட்டா பார்த்தீங்கன்னா ட்ரிப் 1, ட்ரிப் 2 அண்ட் வார்னிங். லோ ஃபியூல் வார்னிங் இப்போ தெரிஞ்சிட்ருக்கு. ட்ரிப் 1, ட்ரிப் 2 நம்ம செட் பண்ணிக்கலாம். அண்ட் இது ஜென்ரல் இன்ஃபோ, எவ்வளோ ஓடி இருக்குன்னு காட்டுது, பேட்டரி அண்ட் டேட். அண்ட் மோட்டர் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ABS, ரோடு சூப்பர் மோட்டோ இருக்குது, ABS ஆஃப் பண்ணிக்கலாம். இது ரியர் வீலோட ABS ஆஃப் ஆகிடும், சூப்பர் மோட்டோ மோட். அண்ட் குவிக் ஷிஃப்டர் ப்ளஸ் இருக்குது இந்த வண்டியில். பார்த்தீங்கன்னா குவிக் ஷிஃப்டர் இருக்குது இந்த வண்டியில். ஸோ நீங்கள் கீர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து கிளச் பிடிக்காமல் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு போகலாம். அது ஒரு ஸ்பெஷல் தான் சொல்லுவேன். அண்ட் தென் வந்து கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் வந்து ஃபேவரட்ஸ், குவிக் செலக்டர், ட்ரிப் 1, ட்ரிப் 2 அது என்னென்ன செலக்டர் குயிக்காக இருக்கணுமோ அதை வெளியே இருக்குல்ல, அது டிஸ்பிளே. இதில் நம்ம மாற்ற வெளியே அந்த டிஸ்பிளே மெயின் டிஸ்பிளேயில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இது ப்ளூடூத் ஆன் ஆஃப். டிஸ்பிளே தீம் பாருங்கள், நைட்னா பிளாக்கில் இருக்கும், ஆட்டோமேட்டிக்னால் அதே சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ இப்போ ஷிஃப்ட் லைட் வந்து சர்வீஸ் டன், அதாவது ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சோன்னு தான் நீங்கள் மாற்ற முடியும். இது பிலோ 1000 கிலோமீட்டர்ஸ். ஸோ வந்து உங்களுக்கு ஷிஃப்ட் லைட் வந்து மெனு இஸ் நாட் அவைலபிள் இப்போ. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே டீம், ஷிஃப்ட் லைட், கிளாக், டேட், யூனிட்ஸ், டிஸ்டன்ஸு, ஃபியூல் கன்சப்ஷன் அதெல்லாம் காட்டுறது, லாங்குவேஜ், சர்வீஸ். அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன்ஸ் ஒன்று இருக்குன்னு பார்த்தீங்கன்னா CABS, கார்னரிங் ABS இருக்குது. அண்ட் தென் இவ்வளோ தான் மக்களே. இதில் டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டியூக் 390க்கு இதுக்கும் சேம் தான், இப்போ புதுசாக கொண்டு வந்தோன்னே. அண்ட் இதில் காட்டும் மோடு காட்டுது, ஸ்பீடு, RPM. அண்டு இதில் வந்து ஓடோமீட்டர் காட்டும். அண்ட் தென் இங்கே இது கியர் இண்டிகேட்டர்ஸ். அண்ட் ஸோ இப்போ வண்டியில் புது சேஞ்சஸ்னு பார்த்தீங்கன்னா மேஜராகவே ஹெட்லைட் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. இதுலேயும் அந்த டியூக்கோட அந்த ஒரு ஹெட்லைட் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. RC290 இதே மாதிரி தான் இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் அப்ராட் பண்ணியிருக்காங்க. ஷார்ப்னஸ் வந்து கொஞ்சம் பிரெத் அதிகம் பண்ணியிருக்காங்க. இதில் ஓல்டர் வெர்ஷனில் கொஞ்சம் ஷார்ப்பாக தான், டபுள் லென்ஸ் வரும். இதில் வந்து டியூக் இது மாதிரியே தான் இருக்குது. LED லைட்ஸ் மட்டும்தான். ஐபீம் லோபீம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஐபீமில் இருக்குது, இன்ஜின் ஆன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பாருங்கள் மக்களே, லோ பீம், ஐபீம் போட்டோன்னே கீழேயும் லைட்ஸ் ஆன் ஆகிடும். அண்ட் இது டிஸ்டன்ஸ் பார்த்துக்கோங்க நல்லாவே இருக்குது. அண்ட் ஸோ இதில் கண்ட்ரோல்ஸ் வந்து டியூக் 390 மாதிரி தான், ஐபீம், லோ பீம், சென்ட்ரல் பாஸ், ஐபீம். அண்ட் தென் இண்டிகேட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா பாடியிலே வந்துடும். ஸோ வந்து மிரர்ஸில் கிடையாது, LED இண்டிகேட்டர்ஸ் தான் ஃப்ரண்ட்டில். அண்ட் பேக்கில் ஆஸ் யூஷுவல் அந்த LED சிப் இண்டிகேட்டர்ஸ் தான். ஸோ வந்து உங்களுக்கு லுக் வைஸ் பர்ஃபெக்டாக இருக்குன்னு தான் சொல்ல முடியும். KTMல ரெகுலராகவே வர அதே இண்டிகேட்டர்ஸ். பின்னாடி டெயிலும் பார்த்தீங்கன்னா LED தான். உங்களுக்கு டெயிலில் வந்து பெரிய சேஞ்சஸ் இல்லை, ஓல்டு வெர்ஷன் அப்படியே தான் இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா LED சிப்ஸ் லைட்ஸ் இருக்குது. அண்ட் எக்ஸாஸ்ட் சவுண்டு பாருங்கள் மக்களே. எக்ஸாஸ்ட் சவுண்டு பொறுத்தவரைக்கும் இங்கே மெஷ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ சவுண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் உங்களுக்கு ரைஸ் பண்ணி காட்டுறேன் ஃபோக்ஸ். இப்போ வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட்டு கேட்போம், எப்படி இருக்குது புது மாடல் எக்ஸாஸ்ட் இங்கே. அந்த எக்ஸாஸ்ட் டிசைன் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது மக்களே.
அந்த பீட்டை கேளுங்க மக்களே. பெரிய அந்த டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா பிஎஸ்6 வந்ததுக்கப்புறம் அந்த கேடிஎம்மோட ஒரிஜினாலிட்டி சவுண்ட் அதாவது, பட் இது நல்லா இருக்குது. அந்த எக்ஸாஸ்ட் டிசைன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. எக்ஸ்ட்ரா ஆர்டினரியான டிசைன் இந்த மெஷ்ஷு தான் எனக்கு பார்த்தோன்னே சீனாக இருக்குது பேக் சைடில். அண்ட் வண்டியோட டெய்ல அகருக்கு பார்த்துக்கோங்க. அண்ட் டெய்லைட் எல்இடி டெய்லைட் எதுவும் செம்மையாக இருக்கும். இங்கேயுமே வந்து டக்கல் 32 ரேஸ் 2 சைடும். அண்ட் இந்த இண்டிகேட்டர்ஸ் அதுதான் கேடிஎம்காக. ஏன்னா R15 வாங்கி ஏகப்பட்ட பேர் நம்ம கடையிலே வந்து கேடிஎம்மோடைய ஹெவி ரெப்ளிகா இண்டிகேட்டர்ஸ் வாங்கி தான் போடுறாங்க. அண்ட் சாரி கார்டு ஆஸ் யூஷுவல் செட் இது கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா டயரில் கால் ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா டயருக்குள்ளே போகாமல் இருக்குது. அண்ட் இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிற வண்டி லான்ச் பண்ணுற மாதிரி செக்கிங்கில் வந்து 100% பார்ப்பாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் டயர்ஸ் நம்ம டயர்ஸும் அலாய்ஸ் அதெல்லாம் பற்றி பார்ப்போம் மக்களே. அண்ட் அலாய் வீல் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 inch அலாய்ஸ். அண்ட் இதில் டிசைன் இப்போ மாற்றிருக்காங்க அலாய் வீல்ஸ் பார்த்தீங்கன்னா. அண்ட் இந்த டிசைன் வந்து 5 spoke தான் இப்போ செம்மையாக இருக்குது. 5 spoke அலாய்ஸ். அண்ட் டயர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ் யூஷுவல் 110/70 முன்னாடி, 150/60 பின்னாடி. அண்ட் 320 mm டிஸ்க் பிரேக்ஸ் ஃப்ரண்ட்டில். அண்ட் பேக்கில் 230 mm டிஸ்க் பிரேக்ஸ். அண்ட் உங்களுக்கு சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா WP Apex 43 mm அப்சைட் டவுன் ஃபோர்க்ஸ் தந்துருக்காங்க. அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா WP Apex மோனோஷாக். ஸோ சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹை குவாலிட்டி சஸ்பென்ஷன் தான். கேடிஎம்மில் அந்த ப்ரைஸிங் காரணமே சஸ்பென்ஷன். அவங்க யூஸ் பண்ணுற அப்சைட் டவுன் ஃபோர்க்ஸ் தான். அதனால 125 அந்த அளவுக்கு காஸ்ட் வருது. அவங்க யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் அதெல்லாமே மேட்ரு. ஸோ இப்போ இந்த ஒரு எடிஷனில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் அந்த கீவேர்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் பார்த்த எல்லா ரிவ்யூவில் ஹிந்தியில் பார்த்துருந்தாலும் சரி, தெலுங்கோ எந்த லாங்குவேஜில் பார்த்தாலும் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷனுங்கிறது ஒரு கீவேர்டு தான். அதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்னங்கிறத நான் சொல்கிறேன் மக்களே. 2 mm வரைக்கும் நம்ம ஹேண்டில் பார் அப்ரைஸ் பண்ணிக்கலாம். அப்ரைஸ்னால் கொஞ்சம் ஹைட் ஏற்றிக்கலாம். உங்களுக்கு லீனிங் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், அவ்வளோதான். தவிர அதுக்கு மேலே ஏற்ற முடியாது. நம்ம இங்கே சர்வீஸ் சென்டரே தந்தோம்னா அவங்களே பண்ணி தருவாங்க. அண்ட் நீங்கள் வெளியே எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் யூடியூப் வீடியோஸ் பார்த்தும் பண்ணலாம். இது 2 போல்ட்டு இது பண்ணி உள்ளேருந்து எடுப்பாங்க நினைக்கிறேன். இங்கே சஸ்பென்ஷன் பைப்லேருந்து தான் உள்ளேருந்து எடுப்பாங்க. 2 mm வரைக்கும் ஏற்றலாம். அது பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா தெரியல. ஏதாச்சும் ஏற்றி பார்த்து வண்டியை வாங்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்றி பார்த்து என்கிட்ட சொல்லுங்கள். அண்ட் பிரேக்கிங் ஏபிஎஸ் சொல்லியிருக்கோம். வண்டியில் கார்னரிங் ஏபிஎஸ் இருக்குது. அண்ட் டியூல் சேனல் ஏபிஎஸ் சூப்பர் மோட்டோ மோட் இருக்குது. அண்ட் எம்டிசி ஆனில் இருக்குது. எம்டிசி அது என்னென்னு கேட்டிங்கன்னா மக்களே ட்ராக்ஷன் கண்ட்ரோல், மோட்டர் சைக்கிள் ட்ராக்ஷன் கண்ட்ரோல். நம்ம வண்டி வந்து பார்ப்பாமல் இருக்க, ஏன்னா இது இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகம். 390 உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இது வந்து 373cc இன்ஜின், 43.5 horsepower அண்ட் 37 Nm ஆஃப் டார்க். பயங்கரமான ஒரு பவர்ஃபுல் இன்ஜின் 390 பார்த்தீங்கன்னா. சிங்கிள் சிலிண்டர் தான், 4 stroke இன்ஜின். ஸோ வண்டியோட வெயிட்டும் அந்தளவுக்கு கம்மி, 172 kg தான் வெயிட்டு. சீட் ஹைட் வந்து 830 mm. நான் உட்காந்து காட்டுறேன் லைட்டாக. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா வண்டிக்கு வந்து 158 mm ஆஸ் கம்பேர்ட் டு விப்பிலன் வந்து 145 mm. அதோட கொஞ்சம் அதிகம் தான். ஸோ அந்தளவுக்கு கீழே தட்ட சான்சஸ் இல்லை 158 mm. பட் பெரிய ஸ்பீட் பிரேக்கர்ஸில் தட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் சீட்டிங் ஓல்டு வெர்ஷனோட பார்த்திங்கன்னா இப்போ ஸ்ப்ளிட் சீட்ஸ் தந்துட்டாங்க. ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் கொஞ்சம் ஹைட் ரொம்பவே அதிகம் ஓல்டு வெர்ஷனோட. ஆனால் அந்த ஒரு குவாலிட்டி ஆஃப் சீட்ஸ் பாருங்கள் மக்களே, நல்லா க்ரிப்பாக இருக்கும். வழுக்காதவங்களுக்கு டக்குனி ஓட்டுறதுக்கு ஒரு சூப்பர் ஸ்போர்ட் ஒரு ட்ராக்கில் ஓட்டும் போது பர்ஃபெக்டாக இருக்குன்னா இந்த வண்டி கண்டிப்பாக. அண்ட் கலர் காம்பினேஷன் பாருங்களேன் மக்களே. டேங்க் வந்து ஃபுல்லாக கிளாஸில் தந்துட்டாங்க. ஸ்க்ராச்சஸ் ஆனால் அந்தளவுக்கு தெரியாது, லைட்டாக தெரியும். கண்ணாடி மாதிரி இருக்குது. அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக 2 பார்ட்டாக டிவைட் பண்ணிட்டாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து மேட்டில் வந்தது ஃபுல்லாகவே. ஃபேரிங் எல்லாமே மேட்டு. அண்ட் டெக்கல் பார்த்திங்கன்னா கேடிஎம்னு பெருசாக ஃபேரிங்கில். அண்ட் RC390 அங்கே மேலே சின்னதாக. அண்ட் இது 2 கலர்ஸில் வருது, ஆரஞ்ச் அண்ட் ப்ளூ. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ப்ளூ கலர் பார்த்துருப்பீங்க. அண்ட் இது வந்து ஆரஞ்ச் அண்ட் பிளாக். ஸோ வந்து இந்த கலர் பர்ஃபெக்டாக இருக்குது. அது கொஞ்சம் எனக்கு ஆக்வர்டாக தெரிஞ்சிச்சு. பட் இது வந்து கம்ப்ளீட்டாகவே நீட்டாக தான் இருக்குதுன்னு சொல்லுவேன். அண்ட் டயர்ஸ், என்ன டயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மெட்ஸலில் தான் மறுபடியும் KTM இஸ் பேக் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நடுவில் MRF மாற்றி போட்டாங்க ஃபுல்லாகவே. அண்ட் இப்போ மெட்ஸலில் டயர்ஸ்க்கே வந்துட்டாங்க 150/60 அண்ட் 110/70. ஸோ அகெயின் நான் கீழே கிரவுண்ட் கிளியன்ஸ் பற்றி பேசும்போது ஏன் BS6 வண்டியில் எல்லாத்துலேயும் கிரவுண்ட் கிளியன்ஸ் கம்மியாக ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் மக்கள் ஒரு காரணம். சரியான சூடு மக்களே, லைட்டாக பான் பண்ணி முழுக்கணும், அவ்வளோதான். இங்கே கேட் இருக்குல்ல, அதுதான் மக்கள் ஒரு காரணம். அண்ட் அது கார்டு பாருங்கள், கீழே தட்டும் போது ஒரு சேஃப்டிக்கு இங்கே கார்டு ஸ்டீலில் தந்துருக்காங்க, அலுமினியம் பிளேட். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக். அண்ட் இது கொஞ்சம் மெட்டல் தான், அதாவது ஸ்டீல். ஸோ குயிக் ஷிஃப்ட்டு ப்ளஸ் இருக்குது இந்த வண்டியில். அது ஒரு ப்ளஸ்ன்னு தான் சொல்ல முடியும். அதாவது நம்ம லாங் ரைட் போகும்போது நம்ம ட்ராக் அந்த மாதிரிலாம் நீங்கள் ஓட்டி பார்க்குறீங்க, கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும்போது குயிக் ஷிஃப்ட் பண்ணும்போது உங்களுக்கு டைம் டிலே வந்து அட்வான்டேஜ். கிளச்சு பிடிச்சி போடுறது போல் நீங்கள் டேரெக்டாக போட்டு போயிட்டுருக்கலாம். ஸோ நான் சொல்லியிருந்தேன் WP Apex மோனோஷாக் இங்கே இருக்குது பாருங்கள் மக்கள்.
இங்கேயும் அவங்க பிராண்டிங். ஏன்னா என் வண்டியில் மோனோஷாக் WP தான். இது வந்து அந்த ஒரு 5000 வெர்ஷன் அதுக்கு அடுத்த அண்ட் அவங்க பிராண்டிங் அங்கேயும் இருக்குது. ஃப்ரண்ட்டில் அதே மாதிரி தான். டிஸ்க் பிளேட்ஸோட டிசைனிங் எல்லாமே பாருங்கள், பர்ஃபெக்ட் பயங்கரமாக இருக்குன்னு தான் சொல்ல முடியும். வைபர் பிரேக்ஸ் தான் பிரம்போட சப்டிவிஷன் அதான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆல்வேஸ் பஜாஜ் KTM எல்லாத்தையும் அதான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் டயருமே வந்து மெட்ஸலர் போட்டிருக்காங்க. சூப்பர்பான ஒரு டயர்ஸ்ன்னு தான் சொல்ல முடியும். இதை தான் முதல்ல பண்ணிட்டுருந்தாங்க, அதுக்கப்புறம் MRF மாறிட்டாங்க. இப்போ அகைன் நியூ வெர்ஷனுக்கு மெட்ஸலரே வந்திருக்கு. கண்டிப்பாக இது ஒரு பர்ஃபெக்டான டயர்ஸ்ன்னு தான் சொல்ல முடியும். ஒரு 390cc பைக்ஸ், ஒரு பவர்ஃபுல் சிங்கிள் சிலிண்டர் வண்டிக்கு கண்டிப்பாக இது பர்ஃபெக்ட்டுன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் ப்ரெஷர், டயர் ப்ரெஷர் பார்த்திங்கன்னா வந்து சோலோவாக போகும்போது 28.5 அண்ட் டியூவலாக போகும்போது பில்லியனோட போகும்போது 31.9. அண்ட் இங்கே இருக்க எல்லா வண்டிக்குமே டயர் ப்ரெஷர்ஸ் அதே தான், அதே சைஸ். ஸோ வெயிட்டும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ எல்லாமே அதே தான். எடுத்து போட்டுருவோம், ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்குது. அண்ட் சார் டெஸ்ட் ட்ரைவ் இனிமேல் தான் தருவாங்க, இன்னும் லான்ச் பண்ணல இந்த ஷோரூமில். அண்ட் இன்றைக்கி ஈவினிங் தான் லான்ச் இருக்குது. அந்த வீடியோ நான் தனியாக போட்டுருக்கேன். இன்றைக்கி ஈவினிங் தான் வண்டி ஷோரூமில் வந்து லான்ச் பண்ணுறாங்க ஒரு செலிப்ரேஷனோட. அந்த வீடியோ நான் இன்றைக்கி ஈவினிங் வந்து எடுத்துகிட்டு ஒரு vlog-ஆக போட்டுருவேன் மக்களே. ஸோ இந்த வண்டி உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை தொட்டு ஆளில் போட்டுருங்க. எனக்கு நல்லாவே பிடிச்சிருக்கு. எனக்கு ஒரு அக்கோடான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் தான். இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் பர்ஃபெக்ட். ஏன்னா கண்ணாடியோட விலை கம்மியாகிடும். இப்போ எப்பயுமே அதிகமாக இருக்கும், ஆனால் ஓல்டு வெர்ஷனோட கம்மியாகிடும். ஏன்னா இண்டிகேட்டர்ஸ் வந்து கண்ணாடியில் வரல, இப்போ தனியாக வருது. அண்ட் இங்கேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லுக்கர்ஸும் இங்கே ஒரு DRL ஒயிட் இங்கே தந்துருக்காங்க 2 சைடும். அண்ட் அது அந்தளவுக்கு வெளியே தெரியல, பட் ஹெட்லைட்ஸ் பர்ஃபெக்டாக இருக்குது. உள்ளேயுமே உங்களுக்கு அந்த ஒரு 390 அந்த ஹார்ன் கொம்பு மாதிரி அதில் கீழே அதில் KTM பிரிண்ட்டாக இருக்குது. அண்ட் விண்ட்ஸ்க்ரீனும் அட்ஜஸ்டபிள்னு சொன்னாங்க, அது எப்படின்னு தெரில. அதெல்லாம் கேட்டு ஓட்டி பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இது ஒரு எஃபெக்டிவாக இருக்குன்னு தான் நிறைய பேர் சொன்னாங்க. நீங்கள் ஃபுல்லாக டக் பண்ணி ஓட்டும் போது இந்த விண்ட்ஸ்க்ரீன் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தான் எல்லாம் யூடியூபர்ஸ் சொல்லியிருந்தாங்க. நான் 200 ஓட்டும் போதே சொல்லியிருந்தேன். இது எஃபெக்டிவாக தான் இருக்குது. ஒரு டபுள் பபிள்னு சொல்லிட்டு ஸ்டாக்லேயே வந்துடுது. நீங்கள் R15 எல்லாம் வாங்கி மாற்றுவீங்க, இதில் ஸ்டாக்லேயே வருது. ஸோ இது ஒரு பர்ஃபெக்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்டு ஸ்விட்சஸ் எல்லாமே ஆஸ் யூஷுவல் எல்லாமே ஒரு டாப் குவாலிட்டி ஸ்விட்சஸ் தான். 390 டியூக்கில் அதே ஸ்விட்சஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆவின் பார்க்கலாம். ஓகே, KTM அதே ஆவின் ஸ்விட்சு பர்ஃபெக்டாக இருக்குது. என் வண்டியோட அதாவது 390 அந்த ஒரு குவாலிட்டி ஸ்விட்சஸ் அண்ட் மேட் இருந்தது இங்கே ஃபுல்லாகவே. இந்த மேட் ஃபினிஷ். அண்ட் நம்ம இங்கே இப்போ வந்து நம்ம லிவர்ஸ் பற்றி பேசுவோம். கிளச் லிவர் அண்ட் பிரேக் லிவர், ஃப்ரண்ட் பிரேக் லிவர் ரெண்டுமே அட்ஜஸ்டபிள் தான் பாருங்கள். ஓல்டு வெர்ஷன்லேயும் அட்ஜஸ்டபிள் தான், இதுலேயும் அட்ஜஸ்டபிள் தான். ஸோ அவங்க சைஸ்க்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த வண்டிக்கு யாருமே லிவர் மாற்ற மாட்டாங்க. நான் கண்டிப்பாக 390 வாங்கினாங்க, அட்ஜஸ்டபிள் இருக்குது, அதை விட்டுட்டு அதை மாற்றுவாங்கன்னா கண்டிப்பாக மாற்ற மாட்டாங்க. அண்ட் ஃபியூல் டேங்க் பற்றி பேசணும்னா 13.7 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. அண்ட் இதோட மைலேஜ் வந்து 20 to 25 எக்ஸ்பெக்ட் பண்ணால் 25. நீட்டாக ட்ரைவ் பண்ணிங்கன்னா ஒரு 25 கிடைக்கும். கண்டிப்பாக 20க்கு மேலே கிடைக்கும். ஆஸ் ஐ செட், இதில் 20க்கு மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாதீங்கன்னா 250 தான் 25 மேலே தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இது 25 மேக்ஸிமம். நல்ல மெயின்டெனன்ஸ் பண்ணிங்கன்னா லூப் அது எல்லாமே அடித்து பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா. அண்ட் ஃபுட் ரெஸ்ட் எல்லாமே எல்லா ஓஷனுக்கும் ஒரே மாதிரி தான். இதுதான் லேட்டஸ்ட் ஸ்டைலு. அஸ்கோனா KTM எல்லாத்துக்கும் ஒன்று தான். அண்டு கியர் லிவர் இதுதான் இதில் ஒரு ப்ளஸ். டேரெக்டாக நம்ம இங்கேருந்து மாற்றிக்கலாம். என் வண்டிக்கு உள்ளேருந்து இருக்கா, ஸோ கொஞ்சம் கஷ்டம். இதுக்கு வந்து ஈஸியாக மாற்றிக்கலாம். ஒன் பிரேக்ஸுக்கும் பாருங்கள், உங்களுக்கு வெளியேருந்தே தான் வருது, உள்ளேருந்து வரல. ஸோ மாற்றுறது கொஞ்சம் ஈஸி இது. அண்ட் எக்ஸாஸ்ட் வந்து ஒரு SC ப்ராஜெக்ட் மாதிரியே இருக்குது மக்கள். நமக்கு பார்க்குறதுக்கு சூப்பராக இந்த மெஷோட இந்த எக்ஸாஸ்ட் லுக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த வண்டியில் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு சொல்லுங்கள். ஓல்டர் எக்ஸாஸ்ட் நல்லா இருக்கா இல்லை புது மாடல் ஸ்டாக் எக்ஸாஸ்ட் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஸோ மற்றும் அடுத்த வீடியோவில் உங்களை பார்ப்போம், மற்றொரு வீடியோவில் பார்ப்போம் மக்களே. நெக்ஸ்ட் வீடியோ லான்ச் வீடியோவாக இருக்கும் எனக்கு. அதுக்கப்புறம் டெஸ்ட் ட்ரைவ் ஓட்டிட்டு அதே வீடியோ பார்த்துருவோம். பாய் ஃபோக்ஸ்.